Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. So far maximum and minimum 4 parts of video பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பார்த்தா மட்டும் நீங்கள் போதாது, வீட்டில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா சம்ஸை உங்களுக்கு கிடைச்சிருக்க சப்ஜெக்ட் மெட்டீரியல் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண மாதிரி இன்னொரு வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமால பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம், தட் இஸ் இந்த 5th பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஜேடபிள்யூ மெயின்ஸ். அதில் வந்து நம்ம கண்டினியூஸாக 5 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? வாங்க. மேக்ஸிமா அண்ட் மினிமால டுடே செஷன்ல the first question பாருங்க. the given information y of x equal to ax cube plus bx square plus cx plus 5னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, touches the x axis at the point -2, 0. பாயிண்ட் பி இருக்கு பார்த்தீங்களா, -2, 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா இதை அப்ளை பண்ணிடுங்க. that is x is replaced by -2, y is replaced by 0. அப்ப இந்த பிளேஸ் 0 ஆயிடுமா? இந்த பிளேஸ் பாருங்க, -2 கியூப் பண்ணீங்கன்னா -8 டைம்ஸ் a கிடைக்கும். இந்த பிளேஸ்ல -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +4 டைம்ஸ் b. இந்த பிளேஸ்ல x is replaced by -2 னா -2c plus 5 equal to 0 because y is replaced by 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஒரு கர்வ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலரா இந்த பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. நான் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒயோட வேல்யூ 0ன்னு சொல்லுவாங்க. அதே பிளேஸ்ல இந்த கர்வோட டிஃபரன்சியேஷனும் கண்டிப்பா 0வா இருக்கும். தட் இஸ் dy by dxும் 0வா இருக்கும். ரீசன் பாருங்க, ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல dy by dxும் 0. இப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண இந்த பிளேஸ்ல என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு 3 டைம்ஸ் a x ஸ்கொயர் plus 2 times bx plus c which is equal to 0. Right? Here x is replaced by what? -2. dy by dx exactly 0 இருக்கும். But x ஓட value -2 தான். Because this is also on the x axis. x is replaced by -2 னா பாருங்க, -2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 into 3, 12 times a. இந்த பிளேஸ்ல -2 into this plus 2, -4b plus c is equal to 0. Let it be equation number 2. ஒன் மோர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே dy by dx எக்ஸாக்டா 3க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கிவன் y dash equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க, 3 டைம்ஸ் a x ஸ்கொயர் பிளஸ் 2bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் பர்டிகுலரா எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, y ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. y ஆக்சிஸ்ல x ஓட வேல்யூ 0வா இருக்கும். கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா c ஈக்குவல் டு உங்களுக்கு 3 கிடைக்கும். ரைட்டா? இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 அந்த ஈக்குவேஷன் 2ல ரெண்டுத்துலயுமே சைமல்டேனியஸா அப்ளை பண்ணிடலாம். அதை இந்த பிளேஸ்ல பண்ணிக்கலாம். c ஈக்குவல் டு 3 ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணா வாட் டு வி கெட்? -8 டைம்ஸ் a பிளஸ் 4b இருக்கு. கரெக்டா? c ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணீங்கன்னா -6. -6 பிளஸ் 5 இஸ் -1. அது ரைட் ஹேண்ட் சைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணா உங்களுக்கு +1 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, 12a -4b c is replaced by 3 னா ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போனா உங்களுக்கு -3 கிடைக்கும். ஓகேவா? டைரக்டா இதை ஆட் பண்ணிடலாமா? தட் இஸ் ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2. டைரக்டா ஆட் பண்ணா பாருங்க, +4b and -4b கேன்சல். 12a minus 8a is 4a. 1 minus 3 is -2. This will give you a equal to -1/2. a ஓட வேல்யூ 1/2ல either equation number 1 or equation number 2 ஏதோ ஒன்று அப்ளை பண்ணா we will get value for b. a equal to -1/2 இந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணுங்க. minus into minus plus 8 into 1/2 is 4. So 4 plus 4b equal to 1. This will give you, இந்த 4 transpose பண்ணினா 1 minus 4 is -3 வரும். b equal to
minus 3/4. ஒன்ஸ் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சதுன்னா நம்ம y of x கண்டுபிடிச்சு மேக்ஸிமம் அண்ட் மினிமம், பர்டிகுலரா லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ அப்ளை பண்ணி எப்படியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதனால இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்ல, இந்த பிளேஸ் நீங்க டைரக்டா ஏ, பி, சியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, ஏவோட வேல்யூ -1/2, அதை இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா -3/2 x ஸ்கொயர் கிடைக்கும். That is dy by dx -3/2 times x square. b ஓட வேல்யூ பாருங்க -3/4. இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணா பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 4 2 கேன்சல் ஆகி 2 கிடைக்கும் x. c ஓட வேல்யூ ஆல்ரெடி 3 இருக்கு. You will get this equation. இது dy by dx. நீங்க இங்க அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், நான் டைரக்டாவே பண்ணிட்டேன் இந்த பிளேஸ்ல. கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 3 ஆல் டிவைட் பண்ணா you will get what? -1/2 times x square minus 1/2 times x plus 1 equal to 0. கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணுங்க, 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. so that this place will get x square plus x. இங்க பாருங்க, சைன் சேஞ்ச் பண்ணா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2 equal to 0. x square plus x minus 2 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x plus 2 into x minus 1 equal to 0. This will give you critical numbers as 1 or -2. கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும். லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூக்கு நீங்க பண்ண வேண்டிய அடுத்த ஆக்டிவிட்டினா ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த dy by dx ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணோம். லோக்கல் மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் தான் வேணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா பாருங்க, x ஸ்கொயர் பண்ணா 2x, இந்த 2 கேன்சல் ஆனா you will get -3x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜஸ்ட் -3/2. இல்லாட்டி x equal to 1ல நெகட்டிவ் வருதான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. எஸ், பட் x equal to 1ல d square y by dx square clearly நெகட்டிவ் ஆகும். that means what? at x equal to 1ல உங்களுக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? நமக்கு அதுதான் வேணும். இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல x-க்கு 1 அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, a plus b plus c plus 5 கிடைக்கும். a ஓட வேல்யூ -1/2, b ஓட வேல்யூ -3/4, c ஓட வேல்யூ +3, இது +5. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -2 -3, so -5/4 plus 8. Take LCM. 32 minus 5 is 27. 27 divided by 4. This is the local maximum value. That's all. மேக்ஸிமா அண்ட் மினிமால டுடே செஷன்ல செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த செகண்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் பாருங்க, x into y power 4 attains மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. அட் த பாயிண்ட்ஸ் x, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கொடுத்திருக்கிற கர்வ் வந்து x into y power 4. It attains maximum at x, y. ஆனா இந்த x, y எங்க இருக்கு அப்படின்னா which is on the line passing through the point 50 plus alpha, 0 and 0, 50 plus alpha. That means இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய, இந்த ரெண்டு பாயிண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ல தான் x, y இருக்கு. there x into y power 4 என்னவா இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. ஸோ சச் எ மேனர் நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ், இந்த x, y லைஸ் ஆன் அனதர் லைன் ஆப்ஷன் தான் நீங்க பார்க்கணும். இதுல ஆல்பா வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சரியா? இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த இடத்தோட ஸ்பெஷல் பாருங்க, 50 பிளஸ் ஆல்பா எக்ஸோட வேல்யூ, தட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட். இந்த இடத்துல ஒய் கோஆர்டினேட் வந்து 50 பிளஸ் ஆல்பா, சேம் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, சம் k, 0 அண்ட் 0, k. இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய லைன் எப்படி இருக்கும்னா x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு கே தான் வரும். இதை நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். சிமிலர்லி அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 பிளஸ் ஆல்பாவா இருக்கும். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுல இருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாமா? ஒய் ஈக்குவல் டு வாட்? 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க.
இதை கொண்டு போய் இந்த கொஸ்டின் அப்ளை பண்ணும். கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. எக்ஸ் இன்டூ ஒய் பவர் 4. ஒய் இஸ் ரீப்ளேஸ்டு பை 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4. லெட் இட் பி எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி என்ன? ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாமா? தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 plus alpha minus x whole power 4 differentiate பண்ணீங்கன்னா 4 times 50 plus alpha minus x whole power 3 வரும். பேஸ் இருக்கு பாத்தீங்களா? 50 plus alpha minus x. இது ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 கிடைக்கும். அப்ப இந்த பிளேஸ் மைனஸா மாறும். ப்ராடக்ட் ரூல் வாட் ஐ அம் அப்ளைங் இஸ், இப்போ 50 plus alpha minus x whole power 4 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 1. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும்? 0 அசைன் பண்ணி காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3 தான் காமன் ஃபேக்டரா இருக்கு. அதாவது காமனா நம்ம எடுத்துடலாம். 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3 காமன் ஃபேக்டரா எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. இந்த பிளேஸ்ல -4x இருக்கும். அந்த பிளேஸ்ல ஒன் மோர் டைம் 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? இது ஒரு ஃபேக்டர். சப்போஸ் இந்த ஃபேக்டர் நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 50 பிளஸ் ஆல்பாவா இருக்கும். எக்ஸோட வேல்யூ 50 பிளஸ் ஆல்பாவா இருந்தா இந்த பிளேஸ்ல ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 0 வரும். ஒய்யோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா அந்த மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த பார்ட்டை நீங்க ரூல்ட் அவுட் பண்ணிடுங்க. ரூல்ட் அவுட் மீன்ஸ் எக்ஸுக்கு இந்த வேல்யூ எடுத்துக்காதீங்க. அப்ப இந்த பிளேஸ்ல பாருங்க -4x ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் -5x. 50 பிளஸ் ஆல்பா ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா -50 பிளஸ் ஆல்பா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு இந்த 5 ரைட் ஹேண்ட் சைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் 50 பிளஸ் ஆல்பா. இதான் எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஒய்யோட வேல்யூல அப்ளை பண்ணுங்க. நம்ம ஒய்யை கால்குலேட் பண்ணிடலாம். ஒய் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ். 50 பிளஸ் ஆல்பா மைனஸ் எக்ஸ். தட் இஸ் 1/5 ஆஃப் 50 பிளஸ் ஆல்பா. இது 1 டைம். இது 1/5 டைம். 1 minus 1/5 டைம் என்னவா இருக்கும்னா 4/5 டைம் ஆஃப் 50 பிளஸ் ஆல்பாவா இருக்கும். ரைட்டா? இப்போ சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிடலாமான்னு பாருங்க. y ஈக்குவல் டு இந்த 4/5 அப்படியே எழுதிக்கோங்க. சாரி 4 மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1/5 ஆஃப் 50 பிளஸ் ஆல்பா. 4 இன்டு வாட் இஸ் 1/5 ஆஃப் 50 பிளஸ் ஆல்பா? தட் இஸ் ஈக்குவல் டு x. So what did we get? y equal to 4x கிடைச்சிருக்கு. இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா இந்த பாயிண்ட் எந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும்னு கேக்குறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் y equal to 4x. இதுதான் ஆப்ஷன்ல இருக்கிறது. தட்ஸ் ஆல். மேக்ஸிமா அண்ட் மினிமால டுடே செஷன்ல தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஒயர் ஆஃப் லென்த் 22 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒயரை டோட்டலா ஏபின்னு எடுத்துக்கோங்க. 22 மீட்டர் லென்த் இருக்கு. என்ன பண்றாங்க? இஸ் டு பி கட் இன்டு 2 பீசஸ். 2 பீஸா கட் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து ஏசி, இன்னொரு பீஸ் வந்து பிசி. ஃபர்ஸ்ட் பீஸை வச்சு ஸ்கொயர் ஃபார்ம் பண்றாங்க. செகண்ட் பீஸ் வச்சு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றாங்க. ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும்போது ஸ்கொயரோட பெரிமீட்டரா இருக்கிற 4a இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணிடுங்க. பிசி வச்சு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரா இருக்கிற 3b எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் டிஃபரெண்டான நம்பராகவே இருக்கு. 4a 3bன்னு சொல்லலாம். இல்லையா 4x 3yன்னு பிரிச்சுக்கோங்க. திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். ஆக்சுவலா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 22 தான் வரப்போகுது. தட் மீன்ஸ் இந்த வேல 4x பிளஸ் 3y ஈக்குவல் டு 22 மீட்டர் தான். இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. யூஸ்வலா இந்த பிளேஸ்ல x எடுப்பாங்க, இந்த பிளேஸ்ல y எடுப்பாங்க. ஏன் நாம இந்த பிளேஸ்ல 4x எடுத்தோம்னா இந்த ஏசியோட லென்த்தை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்பனா இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டரா 4x இருக்கும். அப்பனா அந்த ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிசி வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரா இருக்கும். தட் இஸ் 3y. அப்ப அந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட சைடை yன்னு சொல்லலாம். அதனால அப்படி எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்ப நம்ம அடுத்ததா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பாருங்க. இந்த 3y ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிடலாம். So now 4x equal to 22 minus 3y. ரைட்டா? x ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிடுங்க. Now x equal to 22 minus 3y
ஹோல் டிவைடட் பை 4. இதை ஹைலைட் பண்ணி வச்சு ஏசி நான் என்னன்னு சொன்னேன், பெரிமீட்டர் ஸ்கொயரோட பெரிமீட்டர். ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4a. 4a ஈக்குவல் டு 4axனா அப்போ a ஈக்குவல் டு x வந்துச்சு பாருங்க. இப்போ இதனோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. உங்களுக்கு ஏரியா ஃபார்முலானா a ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர்னு சொல்லலாம். பிசியை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அது ரைட்டா. பெரிமீட்டர் தான் 3 சைட்ஸ் ஆட் பண்றது. 3 ஜென்ரலா சொல்லும்போது 3bன்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் ஆல்ரெடி 3y இருக்கு. அப்ப b ஈக்குவல் டு வாட், y வந்துருதா. இப்போ இங்க ஏரியா ஃபார்முலா பாருங்க, √3/4 இன்ட்டு b ஸ்கொயர், அதுக்கு பதிலா y ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுதான் இங்க ஏரியாவோட ஃபார்முலா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். நம்ம கொஸ்டின்ல அடுத்ததா கொடுத்துருக்கிறது ஆக்சுவலா நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்க, கம்பைன்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இஸ் மினிமம்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் ஏரியா ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். கம்பைன்ட் ஏரியா இஸ் மினிமமா இருக்கும்போது நீங்க பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். கம்பைன்ட் ஏரியா எடுத்துக்கலாமா? கம்பைன்ட் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, இந்த பிளேஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. கம்பைன்ட் ஏரியாவை நம்ம ஷார்ட்டா சிஏன்னு எழுதுறேன். பிளஸ் இங்க ஏரியா என்ன இருக்கு, √3/4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் 22 - 3y/4 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 22 - 3y divided by 4 whole square. பேலன்ஸ் இருக்கிற √3/4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இப்போ இதை அட் பிரசன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மினிமால எஃப் ஆஃப் ஒய் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நவ் லெட் மீ கால்குலேட் எஃப் டேஷ் ஆஃப் ஒய். இந்த பிளேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா முதல்ல டிஃபரன்ஷியேஷன் பவர் அப்ளை பண்ணா 2 டைம்ஸ் 22 - 3y ஹோல் டிவைடட் பை 4. 22 - 3y/4 ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா யூ கெட் -3/4. ஒரு பார்ட் முடிஞ்சது. இப்போ இந்த பிளேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y ஸ்கொயரை பண்ணா 2y, அந்த 2 4 கேன்சல் ஆனா பேலன்ஸ் என்ன இருக்கும், √3/2 இன்ட்டு ஒய். ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் எப்போ முடிஞ்சாதுன்னா உடனே ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிடுங்க. ரைட்டா. இப்போ நமக்கு மெயினே வந்து இந்த ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். பிகாஸ் ஒய் பி ஈக்குவல் நமக்கு பி தெரியும். சிம்பிள் பாருங்க, இந்த பிளேஸ்ல 2 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 2 வருமா, -3 இருக்கும் நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல 8 இருக்கும். அதை அப்படியே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, +3/8 இன்ட்டு 22 - 3y which is equal to what, √3/2 இன்ட்டு ஒய். கரெக்டா. இப்போ இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணா 4 இருக்கும். இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் பாருங்க, 4 டைம்ஸ் √3y. ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்ட்டு 22 is 66. 3 இன்ட்டு -3y is -9y. இந்த -9y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. +9y இருக்கு. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவைலபிளா இருக்கிறது 4√3y. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது 66. இதுல ஒய்யை காமன் ஆட்டுற 9 + 4√3 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. y ஈக்குவல் டு 66/9 + 4√3 இருக்கும். ஆக்சுவலா வாட் இஸ் y ஈக்குவல் டு b. yக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நீங்க செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று பார்த்தீங்களா, மினிமம் வேல்யூ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், அதை அப்ளை பண்ணணுன்ற நெசசிட்டியே கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே வேல்யூ. இது டைரக்டாவே உங்களுக்கு லோக்கல் மினிமத்தை கொடுக்கும். லோக்கல் மினிமம் பியோட எந்த பிளேஸ்ல இருக்குன்னா அவங்க கொஸ்டின் அதே கேட்டிருக்காங்க, 66/9 + 4√3. தட்ஸ் ஆல். டுடே செஷன்ல மேக்ஸிமா அண்ட் மினிமால நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் 4th கொஸ்டின். 4th கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்துலாமா? கன்சிடர் a cuboid of sides 2x, 4x and 5x. கியூபாய்டோட லென்த், பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. லென்த் ஈக்குவல் டு 2x, breadth equal to 4x, height equal to 5x. அடுத்தது a closed hemisphere கொடுத்திருக்காங்க. இந்த closed hemisphere ஓட ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா, அது r அப்படின்னு எடுத்திருக்காங்க. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது sum of their surface area is constant.
சர்ஃபேஸ் ஏரியா கியூபாய்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். இதான் சர்ஃபேஸ் ஏரியா கியூபாய்டுக்கு. பிளஸ் ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, இது க்ளோஸ்ட் ஹெமிஸ்பியரா இருக்கிறதுனால உங்களுக்கு 3 பை ஆர் ஸ்கொயர் வரும். கிட்டத்தட்ட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். க்ளோஸ்டா இருக்கா 3 பை ஆர் ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட். இப்போ வாட் இஸ் எல் இன்டூ பி? 2x into 4x, 8 times x square. So 2 into 8 times x square plus what is b into h? 20 times x square. What is h into l? 10 times x square. Here no change. 3 pi r square. Right hand side like k. 10 plus 20, 30. 30 plus 8 is 38. 38 plus 2 is 76 times x square plus 3 pi r square equal to k. Let it be the equation number 1. இதுதான் ஆக்சுவலா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the surface areas is a constant k. ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, sum of the volumes ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த sum of the volumes மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னா கால்குலேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா எல் இன்டூ பி இன்டூ ஹெச். ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 2/3 இன்டூ பை ஆர் cube. What is L into B into H? 2 into 4, 8, 8 into 5, 40. X into X into X, X cube. So 40 times X cube. So there is no change. 2/3 pi R cube. Let it be equation number 2. The sum of the volume எங்க மினிமமா இருக்கு அந்த பேஸ்ல இருந்து x is to r நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மினிமம் வால்யூம்ல நம்ம ஆக்சுவலா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x is to r. ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். 76 x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 152 டைம்ஸ் எக்ஸ். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா dx பை dr. 3 பை ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 பை ஆர் கிடைக்கும். 6 பை ஆர். ரைட் ஹேண்ட் சைடு கேவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதுல இருந்து dx பை dr ஓட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல 6 பை ஆர் ரைட் ஹேண்ட் சைடு டிரான்ஸ்போஸ் ஆயிடும். தென் 152x டிரான்ஸ்போஸ் ஆகும். இப்போ dx பை dr is equal to what? minus 6 பை r by 152 times x. Numerator and denominator 6 and 152 two table cancel ஆகும். So numerator is 3 pi r, denominator is 76x கிடைக்கும். ரைட்டா? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதையும் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு r. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு r. 40 x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 120 டைம்ஸ் x ஸ்கொயர் கூடவே dx பை dr. இந்த dx பை dr ஓட வேல்யூ அப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2/3 பை r கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா r கியூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3r ஸ்கொயர் வரும். அந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 பை r ஸ்கொயர். இவ்வளவுதான் கிடைக்கும். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே பிகாஸ் இதுல தான் மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு 0க்கு ஈக்குவல் ஆகும். ரைட்டா? வாட் இஸ் த dx பை dr ஓட வேல்யூ? minus 3 pi r by 76x. இது இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 pi r ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போயிடும். So 120 times x square into dx by dr is replaced by minus 3 pi r by 76 times x, which is equal to the 2 pi r square right hand side கொண்டு போனா minus 2 pi r square. இப்போ both sides என்னென்னலாம் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு பாருங்க. இந்த pi கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 60 கிடைக்கும். ரைட்டா? இங்க ஒரு x கேன்சல் பண்ணலாம் அட் பிரசன்ட், ஒரு r கேன்சல் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல t இன்டூ மைனஸ் 3, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா 60 இன்டூ 3 பை 76 கூடவே ஒரு x இருக்கு. ஸோ 60 இன்டூ 3x பை 76. ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி மைனஸ் கேன்சல், ஜஸ்ட் r மட்டும் தான் இருக்கும். இந்த r லெஃப்ட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த பேலன்ஸ் வேல்யூலாம் ரைட்ல கொண்டு போயிடுங்க. ஸோ x பை r ஈக்குவல் டு 76 by 60 into 3. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 76 and 60.
ஃபோர் டேபிள கேன்சல் பண்ணி பாருங்க, இங்க 15 கிடைக்கும். இங்க ஃபோர் டேபிள் என்ன இருக்கும், 4 1s are 4, 19 கிடைக்கும். ஃபர்தரா கேன்சல் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 19/45 x by r தான் நம்ம x/r எழுத முடியும். required ratio is 19:45. That's all. We got the answer.